கவனிங்க. இந்த மாதிரி சம்ஸ் ரீசனிங் சம்ஸ் கொடுத்தாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பர் சப்ராக்ட் பண்ணால் 512ன்னு கிடைக்கும். அடுத்து செகண்ட் நம்பர்லேருந்து தேர்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் -49ன்னு கிடைக்கும். அடுத்து ஃபோர்த்துலேருந்து தேர்டை சப்ராக்ட் பண்ணால் 216ன்னு கிடைக்கும். அடுத்து ஃபிஃப்த்துலேருந்து ஃபோர்த்து சப்ராக்ட் பண்ணால் -25ன்னு கிடைக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே இது வந்து 8ஓட க்யூபு. அடுத்து என்ன இருக்குது, இது வந்து 7ஓட ஸ்கொயர்டு. அடுத்து இது வந்து 6ஓட க்யூபு. அடுத்து இது வந்து எது 5ஓட ஸ்கொயர்டு. இது ரெண்டும் மைனஸில் இருக்குது. இப்போ எல்லாமே டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. அடுத்த நம்பர் என்ன இருக்கும் 4ஆக தான் இருக்கும். ஆனால் இங்கே 3 2 3 2ன்னு வருது. நெக்ஸ்ட் இங்கே வரக்கூடிய நம்பர் க்யூபாக தான் இருக்கும். இப்போ 4ஐ 3 டைம்ஸ் போட என்ன கிடைக்கும் 64ன்னு கிடைக்கும். ஓகே, அவங்க கேட்டுக்கிறது வந்து 678க்கு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. 678ஓட இங்கே வரக்கூடிய 64ஐ ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 742ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ சி இஸ் த கரெக்டான ஆன்சர். இது மாதிரி லாங் வீடியோ வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.